கோயிலுக்கு போயிட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கூட வீட்டுக்கு வருவாங்களான்னு யாருன்னா இருந்தா சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. மனசு சரியில்லை, வாசு கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஆர்ச். மூலஸ்தானத்துல போன் அலோடு இல்ல, அதனால போனை வெண்டி டிக்கில வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்க வந்தது எந்த கோயிலுன்னு பாத்தீங்கன்னா காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள இருக்கிற விநாயகரோட பேர் சுயம்பு விநாயகர்னு சொல்லுவாங்க. வண்டியில வரும்போதெல்லாம் நல்லா விளையாடிட்டு வந்த என்னோட பொண்ணு திடுக்குன்னு தூங்கிட்டாங்க. அவங்கள தோல் தூக்கின்னு அப்படியே சாமி பார்க்க கிளம்பிட்டோம். இந்த கோபுரத்துக்கு எதிர்க்கு தான் போன் லாக்கர் இருக்கு. உள்ள போனோம்னா போன் இங்க எடுத்துன்னு வந்து வச்சுட்டு தான் உள்ள போனோம். என்கிட்ட மொபைல் வண்டியிலே வச்சதுனால நான் அப்படியே கிளம்பிட்டேன். இந்த குடோன்ல போயின்னு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் போயிட்டு கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆக முடியும். நான் என்னைக்குன்னா போகும்போது மட்டும் இவ்வளோ ரஷ்ஷா இருக்குமான்னு ரொம்ப தோணிடுச்சு. இருந்தாலும் சாமி பார்த்தே தெரியணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா சாமி பார்த்துட்டு அங்க வந்து வெளியே வந்தாச்சு. இந்த கையோட காணிப்பக்கம் லட்டு வேணும்னு எங்களோட மனைவி கேட்டாங்க. அதுக்கான டிக்கெட்டும் வாங்கிட்டு லட்டு பர்ச்சேசிங் குடோனும் இங்கதான் இருக்கு, பக்கத்திலே இருக்கு. அங்கேயும் பர்ச்சேசிங் பண்ணி வெளியே வந்துட்டேன். வந்த கையோட போன் இந்தா புடின்னு சொல்லிட்டு லட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஆம்லெட் வாங்கி தந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா என்ன இங்கே கூட விட்டுட்டு போயிடு, நான் பிச்சத்து கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. சரி கேட்டாங்களேன்னு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஓகே, பை பை, தேங்க்யூ டு வாட்சிங்.